ஏன் வீட்டுக்குள்ள வந்திருப்பேன்? போடுங்க. என்ன சுந்தர் இது? யோ, நீ எதுக்கு அந்த பக்கம் போன? அதுவும் போர்வையை போத்திக்கிட்டு. யாரோ பாவாடை தவணி போட்டுட்டு அந்த பக்கமா போனாங்களா? அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா பாவாடை தவணினா துர்கா வந்திருப்பாளோ? அண்ணனா? அப்ப துர்கா எங்க போனா? அந்த புள்ள ஹாஸ்டல்ல இருக்குமா? அந்த புள்ள எதுக்கு இந்த நேரத்துல இங்க வர போகுது? ஒருவேளை துர்கா வந்திருப்பாளோ? இப்ப அதை பத்தி பேசினா தேவையில்லாத பிரச்சனை வரும். வேண்டாம். பாவாடை தாவணினா கண்டிப்பா துர்காவா தான் இருக்கும். அவளாதான் இருக்கும். அப்புறம்னா அவ எதுக்கு இங்க வரப்போறா? தூக்கத்துல கண்டதையும் வளரிட்டு இருக்காத. அத போய் எல்லாரும் நம்பிக்கிட்ட போங்க. எல்லாரும் போய் படுங்க. ரிஷி, நீ போய் ரெஸ்ட் எடு. தேவையில்லாம எல்லாரையும் தொந்தரவு இவதான் அந்த பாவம். நிமிர முடியாம அடிச்சுட்டானுங்களே. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. எதுக்கு மாமா தேங்க்ஸ்? ஒரு பாடி கிடைச்சதும் கட்டின பொண்டாட்டியில இருந்து கூட பிறந்தவ வரைக்கும் கண்டவனுக்கு அடிச்சாங்க மாப்பிள்ள. ஆனா நீ மட்டும்தான் மாப்பிள்ள, என்ன அடிக்கவே இல்லை. நீ ரொம்ப நல்லவ மாப்பிள்ள. சாரி மாமா. ஏன் மாப்பிள்ள சாரி கேக்குற? நீங்கன்னு தெரியாம உங்க மேல போர்விய போத்தி திருடன் காட்டி கொடுத்தது நான் தான் மாமா. துர்கா ரூம் இது. நீங்க யாரு? அந்த வேலைக்காரியோட சொந்தக்காரி. அதோ 3 நம்பர். பாலாஜி அண்ணன் நேர்ல வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. எப்ப வருவாருன்னு தெரியலையே. என்ன பயந்துட்டியா? நீ கூட தான் யாருக்கிட்டையும் சொல்லாம நேத்து என் வீட்டுக்கு வந்த. நான் வரல. பொய் சொல்லாத. நேத்து நீ என் வீட்டுக்கு வந்த. ரிஷிக்கு பச்சளை கட்டிட்டு போயிருக்க. திருடுறவங்க தான் யாருக்கும் தெரியாம வருவாங்க. மருத்துவம் செய்யறதுக்கு நான் எதுக்கு திருட்டுத்தனமா வரணும்? பச்சளை கட்டு போறதா இருந்தா சித்திரமா கிட்ட சொல்லிட்டு நான் பகல்லையே வந்திருப்பேனே. இந்த டயலாக் எல்லாம் வேற யாருக்கிட்டயாவது பேசு, அவங்க நம்புவாங்க. ஆனா நேத்து நைட்டு நீ எங்க வீட்டுக்கு வந்த. நான் உன்னை பார்த்த.
என்ன துர்கா உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன அன்னைக்கு பார்த்தா ரிச்சான பாய் ஃப்ரெண்ட் உன்னை தேடி வராரு இன்னைக்கு என்னன்னா ரிச்சான கார்ல ஊர் சொந்தக்காரங்க சொல்லிட்டு வராங்க ஹாய் மேடம் நான் தான் துர்காவோட ரூம்மேட் ரேஷ்மா நைஸ் டு மீட் யூ தேங்க்யூ ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வா. எதுவும் சொல்லாத. ம் மேடம் உங்க நெக்லஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல எஸ் ஒரிஜினல் pearls. இதோட காஸ்ட் 35 lakhs. நீயும் இந்த மாதிரி வாங்கலாமே. நான் வாங்குற சம்பளத்துக்கு இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது மேடம் நான் கேக்குற கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொன்னா உனக்கு 25,000 தரேன். 25,000 எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க மேடம் இதை யார் கூட போய் துர்கா வாங்கிட்டு வந்தான்னு உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம் அவ பாய் ஃப்ரெண்டோட மகாபலிபுரம் போய் வாங்கிட்டு வந்தா நிஜமாவா? எங்க அம்மா மேல சத்தியமா மேடம் அவ பாய் ஃப்ரெண்டோட தான் போயிட்டு வந்தா நேர்ல பார்த்தா துர்காவோட பாய் ஃப்ரெண்ட் அடையாளம் காட்டுவியா? கண்டிப்பா மேடம் அடையாளம் மட்டும் நீ காட்டிட்டனா உனக்கு 50,000 rupees தரேன். என்னது 50,000 2 மாச சம்பளம் ஒரே நாள்லயா வாங்க மேடம் இப்பவே போலாம் வா. எங்க அந்த பாக்ஸ காணோம்? அப்புறம் நம்ம எடுத்துட்டு போயிட்டாங்களா? என் ரூம்ல இருந்தவங்க எங்க போனாங்க? இப்பதான் கிஃப்ட் பாக்ஸோட ரேஷ்மாவை கூட்டிட்டு வெளியில போனாங்க. ஐயோ. அப்பறமா ஐயோ, பெரிய பிரச்சனை வெடிக்க போகுது. மாட்ட போறோம். சூப்பர் ஐயோ எவ்வளவு பெரிய வீடு எவ்வளவு பெரிய ஹால் காவேரி அண்ணி என்ன பாக்குற? உள்ள வா. என்ன அண்ணி? வா. அம்மா எங்க இருக்காங்க? மேல ரூம்ல இருப்பாங்க. இவள ஊர் ரூமுக்கு கூட்டிட்டு போ. நான் கூப்பிடும் போது இவளை கூட்டிட்டு வா. ஏன் அண்ணி ஏதாவது பிரச்சனையா? அந்த வேலைக்காரி கதையை இன்னையோட முடிவுக்கு கொண்டு வரேன். நிஜமாவா அண்ணி? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே பார்க்க போற. இப்ப நீ இவளை கூட்டிட்டு போ. வாங்க. மாமி எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. சரி உள்ள போய் பார்க்கலாம். உள்ள வாங்க. உட்காருங்க. ரெஸ்ட் ரூம் எங்க போகணும்? அதோ அங்க இருக்கு. தேங்க்யூ. மாம் மாம் எங்க இருக்கீங்க? மாம் 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 என்னம்மா, என்ன பிரச்சனை? மாம்
அப்புறம்னா எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? நீங்க அசிங்கப்படாம இருக்கணும். உங்க அருமை மக வேலைக்காரி கூட பைக்ல ஜோடியா மகாபலிபுரம் கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் பாக்ஸ்மா இது. என்ன சொல்ற? உனக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ் எங்க இருந்து கிடைச்சது? நேத்து நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்தது துர்காவா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி அவளை பார்த்து கேட்கலாமேன்னு அவ ஹாஸ்டலுக்கு போனேன். அங்க அவ ரூம்ல தாமா இந்த கிஃப்ட் பாக்ஸே இருந்துச்சு. அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட போய் தான் இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்ததா அவளோட ரூம்மேட் என்கிட்ட சொன்னா. அப்ப நாம சந்தேகப்பட்டது சரிதான். என்ன ரிஷி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, நீ சொல்றது கரெக்ட். அதுல பாதி உண்மை, பாதி போய். மதுக்காக துர்கா போய் செலக்ட் பண்ணி இந்த கிஃப்டை வாங்கினா அது உண்மை. ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் நான் கிடையாது. போய் சொல்லாத ரிஷி. இல்ல அபர்ணா, ரிஷி சொல்றது கரெக்ட் தான். மதுக்காக கிஃப்ட் வாங்கணும், துர்காவை கூட்டிட்டு போகட்டுமான்னு ரிஷி என்கிட்ட பெர்மிஷன் கேட்டான். நான் தான் நீ போகாத, வேற யார் கூடவாவது அனுப்புன்னு சொன்னேன். இல்ல மாம், ரிஷி தான் போனா. பாஸ் இல்ல, நான் தான் துர்காவை கூட்டிட்டு போய் அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். பாலாஜி, நீ சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா? சத்தியமா நான் தான் போய் துர்காவோட அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். பொய் சொன்னா சாமி தண்டிக்குதோ இல்லையோ, என் அம்மா நிச்சயமா தண்டிப்பாங்க. இவரையே முறைக்கிறாரு. இன்னும் 10 செகண்ட்ல நீ உண்மைய பேசுறியா பொய் பேசுறியான்னு இப்ப தெரிஞ்சிரும். காவேரி, காவேரி, வர நீ. யார் பஸ் வர போறாங்க? தெரியலையேடா. ஹாய். ஹாய். யார் இவ? எதுக்கு இவளை கூட்டிட்டு வந்திருக்க? துர்காவோட ஒன்னா தங்கி இருக்கிற ரூம்மேட்டுமா இவ. இவளுக்கு நல்ல அடையாளம் தெரியும். துர்காவோட ஜோடியா கிஃப்ட் வாங்க போன பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு. துர்காவோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லுமா? என்ன பஸ் பண்றது? ரிஷி மாமா, இன்னைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது. என்ன அபர்ணா இது? ஏய், என்ன இது? அங்கொன்னு சொல்ற, இங்கொன்னு சொல்ற. மேடம்,
அன்னைக்கு துர்கா கூட gift வாங்க போனவன நேர்ல பார்த்தா அடையாளம் காட்டுவேன்னு கேட்டீங்க. அன்னைக்கு இவர் கூட தான் துர்கா வெளியில போனா. அதான் இவரை காமிச்சேன். போய் பேசாத மேடம், நான் உண்மையை தான் பேசுறேன். துர்காவும் இவரும் தான் வெளியில போனாங்க. என்கிட்ட ரிஷி நாங்க சொல்லிட்டு இங்க வந்து பாலாஜி கை காட்டுறியா? ஃப்ராடு. மேடம், ஸ்டாப் இட். ஏய், நீ கிளம்பு. கிளம்புன்னு சொன்ன. உனக்கு இது அசிங்கமா தெரியல? எதை வந்து நிரூபிக்க பாக்குற? உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு வேணா உன் தம்பி மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு அவனோட தகுதி என்னன்னு தெரியும். தன்னோட தகுதிக்கு கீழே இருக்கிற ஒரு வேலைக்காரி கூட வெளியில சுத்த மாட்டான். புரிஞ்சுக்கோ. தேவையில்லாம எல்லாரையும் குழப்பாத. அம்மா இத கொஞ்சம் அத நீங்களே பார்த்து ஆடிட்டர் கிட்ட கொடுத்துருங்க. நல்லா சூப்பரா வேஷம் போடுறடா தம்பி. இன்னைக்கு நீ என்கிட்ட தப்பிச்சிட்ட. என்னைக்காவது நீ போடுற வேஷத்தை நான் கலைக்காம விட மாட்டேன். அன்னைக்கு உனக்கு வட்டியை முதலமா திருப்பி தருவா உன் பாச அக்கா. அம்மாடி தங்கச்சி, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ மட்டும் மாத்தி பேசியிருந்தா பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். ஹலோ ஹலோ, இந்த சென்டிமெண்ட் டயலாக்லாம் பேசின டீல மறந்துடாதீங்க. அபர்ணா மேடம் துர்காவோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு காமி 50,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. வாவ், சூப்பர் ஜாக்பாட்னு சந்தோஷமா இங்க வந்து பார்த்தா எவ்வளவு பெரிய வீடு, அரண்மனை கணக்கா இருக்கு. அடி பாவி, நீங்க பெரிய இடம் தெரிஞ்சு போச்சு. நல்ல வேலை நீங்க கால் பண்ணி சொன்னதால நான் விஷயத்த சமாளிச்சேன். நான் கேட்டபடி நீங்களும் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னதால நான் ரிஷிய காட்டி கொடுக்கல. ஓஹோ, முதல்ல பேசினபடி பணத்தை அனுப்புங்க. இல்லனா இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. அந்த அம்மா கிட்ட போய் இவர் மிரட்டினாரு, அதனால இப்ப உண்மையை சொல்ல வந்தேன்னு சொல்லி இவர் தான் துர்காவோட பாய் ஃப்ரெண்ட் ரிஷியை காட்டி கொடுத்துருவேன். ஏய் இரு இரு இரு, நான் அமுச்சு விட்டுறேன். பெரிய தில்லலங்கடியா இருப்ப போலயே. இரு, போதும் போதும், போன நோண்டாத, பணத்தை அனுப்பு. இருமா, அனுப்பிட்ட பாரு. வந்துருச்சு. கிளம்புமா. இப்ப போறேன், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவியா? ஹலோ துர்காவா? சொல்லு துர்கா, நான் பாலாஜி தான் பேசுறேன். பயப்படவே பயப்படாத, வந்த பிரச்சனை அண்ணன் ஈஸியா சால்வ் பண்ணிட்டேன். உன் ஃப்ரெண்டுக்கு பணத்தை கொடுத்து அவ எதுவுமே பேச முடியாத மாதிரி செட்டில் பண்ணிட்டேன். யாருக்கும் பாஸ் மேல சந்தேகமே வராது. டென்ஷன் ஆகாம நிம்மதியா இரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா ராஸ்கல், உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றியா? ருத்ரையா, வாங்க தம்பி, இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அவன் என்ன வேணா பண்ணட்டும், அதுக்காக நீங்க அவனை அடிப்பீங்களா? நீங்க எப்படி எங்க அம்மாவுக்கு விசுவாசமா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவன் எனக்கு விசுவாசமா இருக்கான். அது தப்பா? தம்பி, விசுவாசங்கிறது நல்ல வழியில கூட்டிட்டு போறது. ஆனா இவன் உங்களை தப்பான வழியில கூட்டிட்டு போறான் தம்பி. சரி, தப்புங்கிறது அவங்க பாக்குற பார்வையில இருக்கு. நான் ஒன்னும் குழந்தை இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்க.
தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டீங்க. அப்புறம் வேண்டாம், கிளம்புங்க. வேண்டாம் தம்பி, அம்மா உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அதை சிதைச்சிடாதீங்க, அப்புறம் அவங்களால தாங்க முடியாது.